மக்களே, திரு அவையின் வழிபாட்டு ஆண்டின் முதல் நாளாகிய இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மாபெரும் விழாவாக ஆயத்தப்படுத்தும் புனிதமான காலம் இன்று தொடங்குகின்றது. இந்த திருவருகை காலத்தின் செய்தி விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்பதாகும். இறைவன் நம் மத்தியில் வந்து பிறக்க நம் இதயங்களை அழகுபடுத்தி நம் வாழ்வில் மேன்மையாக அழைக்கப்படுகின்றோம். ஏனெனில் நாம் கிறிஸ்துவை அணிந்து கொண்டு உலகத்தின் மாயைகளுக்கும் இச்சைகளுக்கும் இடமளிக்காமல் பகலில் நடப்பவர்களைப் போல மதிப்போடு நடக்க வேண்டும் என்று இன்றைய இரண்டாம் வாசகம் வலியுறுத்துகின்றது. ஆண்டவர் எப்போது வந்தாலும் அவரை தூய உள்ளத்துடன் வரவேற்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என நற்செய்தி நமக்கு நினைவூட்டுகின்றது. இந்த திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் நாம் அனைவரும் நம் இதயங்களில் இயேசு பிறக்க தேவையான மனமாற்றத்தை அடையவும் விழிப்போடும் செபத்தோடும் இக்கால திருப்பலியில் குருவுடன் இணைந்து செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் இறைவா, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன், உம்மில் நம்பிக்கை கொண்டேன். நான் வெட்கமுறேன், என் பகைவர் என்னை ஏளனம் செய்ய விடாதேயும், ஏனெனில் உம்மை எதிர்பார்த்திருப்போர் எவருமே ஏமாற்றமடையார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, நாம் திருவருகை காலத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த திருவருகை காலம் தபத்தின் காலம், நாம் புனிதம் பெறுகின்ற காலம், மனம் மாறுகின்ற காலம் என்பதை இந்த காலம் எமக்கு உணர்த்துகின்றது. எனவேதான் இந்த காலத்திலே நாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். உண்மையாகவே நாங்கள் இயேசு எங்களுடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் மீண்டும் புதிய மனிதர்களாக மாறி வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த தரப்பட்ட இந்த 4 வாரத்தையும் நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்வோம். இங்கே எழுத போட்டிருக்கின்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே இருத்தி அதை தியானிக்க நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கீங்க. எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த தீபம் ஆண்டவருடைய ஒளி என்பதை எமக்கு நினைவூட்டுகின்றது. இறைவனை நாம் நம்முடைய வாழ்விலே ஒளியாக வரவேற்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதியற்றவர்கள். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் உமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும்
அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 5. ஜூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோத்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்தராய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோப்பின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பழைய மக்களுக்கு தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை களைப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டுகளை கருக்கு அறிவர்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஓரினத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். ஜாக்கோப்பின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம்.
12ஆம் வாசகம். தமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது. திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய அதிகாரம் 13 11 தொடக்கம் 14 ஈறாக. சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவென அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தின் நின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்து நான் கிறிஸ்து மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு எப்பொழுதோ மிக அண்மை. இரவு முடிய போகின்றது, பகல் நெருங்கியுள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைத்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொண்டு அவனில் நடப்பது போல மதிப்போடு நடந்து வெல்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியர்வின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மானிட மகன் வருகை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவர், மற்றவர் விடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். விழிப்பாக இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணுமட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த காலநிலையையும் நீங்கள் சமாளித்து கொண்டு இந்த ஆலயத்திலே
ஆண்டவருடைய இந்த திருப்பலிக்காக திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலி இதிலே கலந்து கொள்வதற்காக நீங்கள் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று நாம் திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்றோம். ஒரு புதிய வழிபாட்டு ஆண்டை ஆரம்பிக்கின்றோம். இந்த புதிய வழிபாட்டின் ஆரம்பத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு எதிர்நோக்கி நாம் காத்திருக்கின்றோம். இங்கே எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த விளக்கு இயேசுவை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். இந்த இயேசு என்ற ஒளி எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்றோம். திரு அவை 4 வாரங்களை எமக்கு தருகின்றார்கள். நாங்கள் இயேசுவை எங்களுடைய வாழ்விலே இழந்திருந்தால் மீண்டும் நாங்கள் இயேசுவை எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்ற காலம். எனவேதான் இந்த பீடத்திலே நாங்கள் அலங்கரிப்பதில்லை. தவக்காலத்திலும் திருவருகை காலத்திலும் பீடங்கள் அலங்கரிப்பதில்லை. எங்களுடைய மனமாற்றத்தை மனமாற்றம் ஒன்றுதான் முக்கியமான என்பதற்காக இந்த பீடங்கள் வெறுமையாக்கப்படும். எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் வெறுமையாக்கி இயேசுவை நாங்கள் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவருகை காலத்தின் மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த ஒளியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்குள்ளே வர வேண்டும், இயேசு என்ற ஒளி எனக்குள்ளே வர வேண்டும் என்பதை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இன்று நமக்கு தரப்பட்ட முதல் வாசகமானது இசையாஸ் இறைவாக்கினர் ஒரு அழைப்பை விடுக்கின்றார். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் வாருங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம். இந்த அழைப்பை ஏற்று அங்கே பல இன மக்கள் ஆண்டவருடைய மலையிலே ஏறி ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அப்பொழுது அங்கே பேசப்பட்ட இறைவன் பேசிய வார்த்தைகள், உங்களுடைய வாள்கள் அனைத்தையும் நான் கலப்பையாக மாற்றுவேன். நீங்கள் வைத்திருக்கின்ற வாள்கள் அனைத்தையும் நான் கலப்பையாக மாற்றுவேன். நீங்கள் வைத்திருக்கின்ற ஈட்டிகளை கதிர்வெட்டுகின்ற கத்தியாக நான் மாற்றி தருவேன். நீங்கள் வைத்திருக்கின்ற போர் ஆயுதங்களை எல்லாம் சமாதானத்தின் கருவிகளாக மாற்றுவேன் என்று மலைக்கு அவர்களை அழைத்து அவர்கள் மனம் மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பை இன்றைய இந்த முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் அனைத்து மக்களுக்கும் கொடுக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே திருவருகை காலம் என்பது ஒரு மனம் மாற்றத்தின் காலம் என்பதை நாங்கள் ஆண்டவருடைய மலைக்கு ஏறி செல்லுகின்ற காலம். இந்த 4 வாரமும் ஒரு மலை போல நாங்கள் மலைக்கு ஏறி செல்லுகின்றதாக நாங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொரு ஞாயிறும் நாங்கள் மனம் மாற்றத்தோடு நகர்ந்து இந்த ஆண்டவருடைய மலையிலே நாங்கள் ஏறி செல்லுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக ஆண்டவருடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுப்போம். ஆண்டவருடைய துணையோடு தான் நாங்கள் மனம் மாற முடியும். எனவேதான் ஆண்டவர் மக்களை அவருடைய மலைக்கு ஏறி செல்லுகின்றார். உங்களுடைய ஆயுதங்களை சமாதானத்தின் கருவியாக மாற்ற என்னால் முடியும். நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த ஈட்டியை நான் கதிர்கொய்கின்ற வாளாக மாற்ற முடியும், கத்தியாக மாற்ற முடியும் என்று ஆண்டவரிடத்திலே நாங்கள் செல்லவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் மனம் மாற முடியாது. ஆகவே மனமாற்றத்தின் ஊற்றாக இருக்கின்றவர் இறைவன். ஆகவே இந்த இறைவனை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் இந்த திருவருகை காலத்திலே. ஆகவே திருவருகை காலம் என்பது நாங்கள் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்து ஆண்டவர் தருகின்ற எங்களுடைய வாழ்விலே தருகின்ற சமாதானத்தின் கருவிகளாக, அன்பின் கருவிகளாக, நீதியின் கருவிகளாக எங்களை மாற்றி நாங்கள் மீண்டும் எங்களுடைய இதயத்திலே இறைவனுக்கு இடம் கொடுக்கின்ற ஒரு முக்கியமான காலமாக இந்த காலம் எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைய 2வது வாசகத்திலே பவுல் அடிகளார் சொல்லுகின்றார், நீங்கள் பகலிலே நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்ளுங்கள். களியாட்டம், குடிவெறி,
காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை நீங்கள் உங்களுடைய வாழ்விலே தவிர்த்து கொள்ளுங்கள். தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் என்ற இந்த புனித பவுலடிகளாருடைய இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வுக்கு மனமாற்றத்திற்கு நமக்கு தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக தரப்படுகின்றது. ஆகவே திருவருகை காலம் என்பது எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற காலம். எனக்குள்ளே இருக்கின்ற அனைத்து தீய செயல்களையும், தீய எண்ணங்களையும், தீய நாட்டங்களையும் படிப்படியாக நாங்கள் களைந்து நாம் புதிய மனிதர்களாக நாங்கள் வருகின்ற காலம். அப்படி நாங்கள் புதிய மனிதர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருடைய மலைக்கு ஏறி செல்ல வேண்டும். ஆண்டவருடைய மலைக்கு ஏறி செல்வது என்று சொன்னால் ஆண்டவருடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டும். அவ்வளவு மக்களையும் ஆண்டவர் மலைக்கு அழைத்து சென்று அங்கே அவர் பேசுகின்றார். உங்களை நான் மனமாற்ற என்னால் முடியும். உங்களுடைய போர்க்கருவிகளை சமாதானத்தின் கருவிகளாக என்னால் மாற்ற முடியும். ஆகவே மனமாற்றத்தை தூண்டுகின்றவரும் அந்த மனமாற்றத்தை கொடுப்பவரும் ஆண்டவர் ஒருவர் தான். ஆகவே நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நாங்கள் மனமாற்றம் அடைவோம் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் நமக்கு மிக தெளிவாக தருகின்றார். ஆகவே இது மனமாற்றத்தின் காலம். நாங்கள் மனம் மாறுவோமா? இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுகின்றார். நோவாவின் காலத்திலே நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், திருமணம் செய்தார்கள். அவர்களுடைய சாதாரண வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்களை இறைவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவர் அங்கே அவர்களிடத்திலே வந்த பொழுது அவர்கள் அங்கே விழிப்பாக இருக்கவில்லை. ஆகவே இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய இந்த உலக வாழ்வுகளை உண்பதும் குடிப்பதும் திருமணம் செய்வதும் இந்த உலகத்திலே தேவையான ஒன்றுதான். ஆனால் அதிலே மட்டும் நாங்கள் நாட்டம் கொண்டவர்களாக நீங்கள் வாழ்ந்து ஆண்டவரை நாங்கள் மறந்திருந்தால் நாங்கள் ஆண்டவர் வருகின்ற பொழுது ஆயத்தம் இல்லாமல் இருந்து விடுவோம். ஆகவே நாங்கள் எம்மை ஆயத்தம் செய்கின்ற காலம்தான் இந்த திருவருகை காலம். ஆகவே எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆயத்தம் செய்வேன்? இந்த நாட்களிலே ஒரு நாள் நான் ஒரு பந்தி விவிலியத்தை நான் எடுத்து வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய குரலை என்னால் கேட்க முடியும். ஒவ்வொரு நாளும் நான் மெழுதிரியை என்னுடைய சாமியறையிலே கொளித்து வைத்து திருவருகை காலத்தில் ஆண்டவரை நான் வரவேற்கின்றேன் என்னுடைய உள்ளத்தில் என்று நாங்கள் அந்த திரியை கொளுத்துகின்ற பொழுது அங்கே ஆண்டவர் எங்களோடு பேசுவார். நான் மனமாற்றம் அடைய முடியும். ஒரு நாள் சாமியறையிலிருந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த செபத்தை நான் சொல்லுகின்ற பொழுது, அருள் நிறைந்த மெரியை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரை என்னை மனமாற்றம் என்று ஆண்டவருடைய மலைக்கு நாங்கள் ஏறிச் செல்கின்றவர்களாக இருப்போம். ஒப்புரவு மற்றவர்களோடு நாங்கள் மனக்கசப்பாக இருந்தால் இந்த திருவருகை காலத்திலே நான் போய் ஒப்புரவு செய்வேன். என்னுடைய அம்மாவோடு, என்னுடைய அப்பாவோடு, என்னுடைய சகோதரரோடு நான் கதைத்து நான் ஒப்புரவாகிக் கொள்வேன் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது படி மலையிலே நீங்கள் ஏறிவிட்டீர்கள் என்பதன் அடையாளமாக இருக்கும். திருப்பலியிலே நீங்கள் பக்தியோடு பங்கு பெறுகின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது ஆண்டவருடைய மலையிலே நீங்கள் ஏறிச் செல்லுகின்றீர்கள். இந்த திருவருகை காலத்திலே உங்களுக்கு தரப்படுகின்ற இந்த ஒப்புரவு அருள் சாதனத்தை, பாவ சங்கீர்த்தனத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் ஆண்டவருடைய மலையிலே அவருடைய குரலை கேட்பதற்காக நீங்கள் ஏறிச் செல்லுகின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு தரப்பட்ட இந்த திருவருகை காலத்தை, இந்த 4 வாரங்களும் உங்களுக்கு இங்கே இறைவனுடைய வார்த்தை பகிரப்படுகின்றது, வாசகங்கள் வாசிக்கப்படுகின்றன, மறையுரை ஆற்றப்படுகின்றன. ஏதாவது ஒன்றை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆண்டவருடைய மலை மீது நீங்கள் ஏறிச் செல்லுகின்ற பொழுதுதான் உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியும். ஆகவே உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் அதை செய்யுங்கள். உங்களுடைய வீடுகளிலே மெழுதிரியை கொளுத்து வைத்து ஆண்டவரை நீங்கள் வரவேற்று அந்த பழக்கத்தை செய்து கொள்ளுங்கள். விவிலியத்தை வாசியுங்கள், மற்றவர்களோடு ஒப்புரவாகுங்கள். அப்படி நீங்கள் நல்ல மனமாற்றத்துக்குரிய செயல்களை செய்கின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர் ஒளியாக உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வருவார். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அப்படியாக நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் நாங்கள் எப்பொழுது இறைவனங்களை சந்திக்க வந்தாலும் நாங்கள் விழிப்பாக இருப்போம், ஆயத்தமாக இருப்போம். அவை இந்த திருவருகை காலத்திலே நாங்கள் மனம் மாறி ஆண்டவரை எதிர்கொள்ள மனமாற்றத்துக்குரிய நல்ல செயல்களை செய்ய இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலத்திலே தூண்ட வேண்டும் என்றும், நாங்கள் இறைவனுடைய இந்த மலை மீது ஏறிச் செல்ல நமக்கு நல்ல தைரியத்தையும் மனமாற்றத்தையும் அளிக்க வேண்டும் என்றும் இன்றைய திருப்பலியிலே செபித்து மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, இவர் இவங்களுக்கு தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிறந்திறங்கினார். இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒரே கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். அன்பார்ந்த சகோதரங்களே, எம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்ட நாம் இப்பொழுது எங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் திருவருகை காலத்தின் உண்மையான பொருளை உலகிற்கு எடுத்துரைத்து கிறிஸ்துவை எதிர்நோக்கி விழித்திருக்கும்படி விசுவாசிகளை வழிநடத்த தேவையான ஞானத்தையும் தூய ஆவியின் வல்லமையையும் மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தந்தையே இறைவா, நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் இல்லிடங்கள், சொத்து அனைத்தும் இழந்து அல்லல்படும் அம்மக்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இக்கட்டான இவ்வேளையில் அவர்களுடன் இருந்து ஆறுதல் காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் தலைவர்களும் அரசியல்வாதிகளுக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். இவர்கள் ஏழைகள் குரலுக்கு செவிசாய்த்து நிலைநாட்டுவதன் மூலம் ஆண்டவர் வந்து ஆட்சி செய்ய உலகை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமது பங்கு மக்களுக்காக புறம்போடுகின்றோம். நாம் அனைவரும் இந்த திருவருகை காலத்தில் பழைய தீய பழக்கங்களை விடுத்து கிறிஸ்துவை அணிந்து கொண்டு நற்செயல்கள் மூலம் விழிப்போடு இருந்து ஆண்டவர் வரும் நேரத்தில் முழுமனதோடு அவரை வரவேற்க தகுதியுள்ளவர்களாக மாற வரநல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தேவனே, மறைந்த விசுவாசிகளுக்காக முழங்குகின்றோம். மறைந்த விசுவாசிகள் அனைவரும் இன்மையின் வாழ்வை விழிப்போடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்ததால் நித்திய இன்பத்தை பெற்று கடவுளின் அரியணையில் அமைதி அடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
மன்றாடின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்களை பங்கிலே நோயுற்றவர்களுக்காக இறைவன் அவர்களோடு பயணிக்கவும் அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கவும் அவர்களை நினைத்து மன்றாடிக் கொள்வோம். முதியோரை பராமரிக்கின்றவர்கள் உறுதியாக அன்போடும் நிறைந்த விசுவாசத்தோடும் அவர்களை பராமரிப்பதற்கு தேவையான அருளையவர்களுக்கு கொடுக்க வந்தார்கள். உம்முடைய திருமணம் அனைவரும் நம்பிக்கையோடு கேட்டு அனைத்து மன்றாட்டுக்களையும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றது. ஆண்டவரே, எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடுத்து மிக்க ஆணைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இறைப்பற்றுடன் கொண்டாடுகிறவர்களுக்கு கொடுத்தவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளில் நாங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வாக்களித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாட்சிக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையின பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருந்து எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதரோடும் அரியணையாளரோடும் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை கூர்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரு